சின்ன மருமகள் சீரியல்ல இங்க தமிழையும் சேதியும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அந்த நாட்டு வெடி வச்சு அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்க சேது வந்துட்டு ஓரளவுக்கு நினைவு தெரிஞ்சுறாரு. இங்க சேது வந்து எழுந்து உட்காந்துட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கத்திட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கத்திட்ட சேர்த்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வந்துட்டு, நான் பயந்துட்டேன் ஐயா, திடீர்னு ஏதோ வெடி கொண்டு வச்ச மாதிரி வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ சவுண்டு, உடனே நான் பயந்து ஓடி வந்தேன். அந்த டைமில் தான் நீங்கள் 2 பேரும் மங்கிய போட்டு விழுந்திருந்தீங்க. தமிழ் வந்துட்டு இன்னும் எழுந்துக்கவே இல்லை ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜாங்கம் சேதுக்கிட்ட சொல்லுவோம். உடனே சேதுக்கு வந்துட்டு, என்னப்பா சொல்கிறீங்க, தமிழுக்கு என்னாச்சு அப்படி கேட்கும்போது, தமிழ் சேது இன்னும் மயக்கத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் சொல்கிறாரு. உடனே சேதுக்கு இது கேட்ட உடனே, எங்கேப்பா இருக்குது தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே மோகனா கிட்ட. உடனே எங்கள் மோகனா வந்துட்டு, பக்கத்து வார்டில் தான் வச்சுருக்காங்க சேது அப்படி சொன்னோன்னே இங்கே சேது போயிட்டு தமிழை பார்க்க போகிறாரு. அப்போ தான் தமிழ் வந்துட்டு மயக்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. தமிழ் ஏஞ்சிக்கல அப்படிங்கிறப்போ இங்கே சேது ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் இங்கே கருப்பு வராரு. மாப்பிள்ள உனக்கு எப்படியே இருக்குது, இப்போ நல்லா இருக்கியா, நல்லா ஆயிடுச்சா உனக்கு அப்படி கேட்கப்போ, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் ஒன்றும் ஏஞ்சிக்கல மாப்பிள்ள, அது ஒன்றும் மயக்கத்திலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கருப்பு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பா, அது மட்டும் இல்லாமல் இது போலீஸ் கேஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அமைச்சரோ கால் பண்ணார், அமைச்சரோ போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த தப்பை யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை வந்துட்டு போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் வந்து சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு சேதுக்கிட்டு கேட்குறாரு, இந்த விஷயம் உனக்கு எப்படியே தெரியும், உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பட்டாசு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருப்பா, அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நாட்டு வெடி மருந்து வந்து கலந்து விட்டுருக்காங்க, யாரோ உங்கள் பட்டாசு வாங்கினதில் அதையும் கலந்து விட்டாங்க, எங்களுக்கு வந்து தகவல் வந்தது, நீங்கள் உஷாராக இப்போயே அந்த பட்டாசு வெளியே எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுதான் நான் உடனே ஓடி வந்தேன், வேகமாக ஓடி வரத்துக்குள்ளே அங்கே பட்டாசு வெடித்து தமிழ் மேலே என் மேலே பட்டுச்சு அந்த வெடி மருந்து அப்படிங்கிற மாதிரி சேது சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்படி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்து அங்கே டாக்டர் வர்றாரு. டாக்டர் வந்துட்ட பிறகு இந்த மாதிரி தமிழ் செல்வி வந்துட்டு அவன் நினைவு வந்துச்சு, அவன் எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்கள் யாராவது 2 பேரும் மட்டும் போயிட்டு அவங்ககிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் வெளியே வந்துட்டு சொல்லுவோம். இங்கே சேதுவும் கருப்பும் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு தமிழ் செல்லில் பேச போகிறாங்க. பேசுவோம்போது தமிழ் செல்விகிட்ட சேது கேட்குறாரு, எப்படி இருக்கு இப்போது அப்படின்னு கேட்குறப்போ, ஓகே தாங்க நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது வந்துட்டு ஏதோ அடிலாம் படலை அவ்வளோவா, எதுவும் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ, இல்லைங்க ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்ட பிறகு இங்கே வெளியிலே வந்து எல்லாருமே போயிட்டு தமிழை பார்க்குறாங்க. தமிழ் பார்க்கும்போது தமிழ் ஓரளவு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க போயிட்டு, டாக்டர் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இவங்களை வீட்டுக்கு கூட்டு போகலாமா, நாங்கள் வீட்டில் வச்சு டாக்டரை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க சொல்லுவோம். சரிங்க ஐயா, உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே டாக்டரோடு வச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட பிறகு தான் இங்கே அமைச்சர்கிட்ட வந்து ராஜாவுக்கு கால் வருது. ராஜா, அவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் போலீஸ்கிட்ட விசாரணை பண்ண சொல்லியிருக்கேன், இது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தகுந்தானே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கத்திட்ட அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் ராஜாங்கமும், சன்னாசி இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, நீ எஸ்பி கால் பண்ணி நடந்த எல்லா விஷயம் சொல்லு, அவரை வந்து வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க சொல்கிறாங்க. உடனே அங்கே எஸ்பி கால் பண்ணி இங்கே சன்னாசி சொல்லுவோம். இங்கே எஸ்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்கே எஸ்பி வந்துட்டு ராஜாங்க சொல்கிறாரு, ஐயா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒரு தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கோம், இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு நாளைக்குள்ளே இது கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த பக்கம் போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரே பயமாயிடுது, என்னடா போஸு எஸ்பியில் அளவுக்கு போயிடுச்சு இந்த விஷயம், மிகப்பெரிய விஷயமாகிடும் பொழுது அப்படிங்கிற சொல்லுவோம். உடனே இங்கே போஸுக்கு வந்து பயம் வந்தது. இங்கே போஸு பயம் வந்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா போஸ் பண்ணுறது அப்படி கேட்கும்போது, நீ இரு நான் போய் தனியாக ஃபோன் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் மாடிக்கு போய்ட்டு ஃபோன் பேச போகிறாரு. ஃபோன் பேசிட்டு இங்கே போஸோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறான், மாப்பிள்ளை விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சு, வீட்டில் வந்துட்டு நான் மாட்டிப்பேன் பொழுது, நீ என்ன பண்ணுறன்னா நீயே போய் சரண்டர் ஆகிடு போலீஸ்கிட்ட, நான் தான் வந்துட்டு ராஜாங்க வீட்டில் வந்துட்டு வெடி மருந்து வச்சேன், அது வந்துட்டு அரசியல் அவர் ஜெயிச்சது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் நானே வந்துட்டு அந்த நாட்டு வெடி மருந்து நான் தான் வச்சேன் வீட்டுக்குள்ள அப்படி சொல்லிட்டு நீயே போய் போலீஸில் சரண்டர் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி இங்கே போஸ் வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லுவோம். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகுதுக்காக போகிறான். அப்போ தான் வந்துட்டு இங்கே எஸ்பிக்கு வந்து கால் வருது. எஸ்பி கால் வந்தோடனே எஸ்பிகிட்ட சொல்கிறாங்க, அந்த ஊர் போலீஸு இங்கே ஒருத்த வந்து சரண்டர் ஆகிருக்கான், இவன் தான் வந்துட்டு ராஜாங்க வீட்டுக்கு வெடி மருந்து வச்சான் அப்படிங்கிற மாதிரி, இவனே வந்து வாண்டராக சரண்டர் ஆகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கால் வருது எஸ்பிக்கு. உடனே இங்கே எஸ்பி வந்துட்டு ராஜாங்க சொல்கிறாரு, ஐயா அவங்க வீட்டில் நாட்டு வெடி மருந்து வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டோம், அவனே வந்துட்டு சரண்டர் ஆகிட்டாரான் போலீஸ் ஸ்டேஷனில், அது என்னன்னு தெரியல, அவன் வந்துட்டு நீங்கள் எலெக்ஷனை ஜெயிச்சு தான் அவனுக்கு பிடிக்கலையா, அதனால் எதிர்கட்சி சார்பாக வந்துட்டு அவன் இந்த விஷயத்த பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனே வந்து சரண்டர் ஆகிருக்கான்,
அப்படிங்கிற மாதிரி இங்கே எஸ்பி ராஜாங்கிட்ட சொல்லுவோம். இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படிங்க வாண்டடாக வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் சரண்டர் ஆவான், இது ஏதோ பின்வழி இருக்குது, இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும், நாளைக்குள்ளே விசாரித்து இது என்னன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்பி சொல்கிறாரு, அவன் வந்துட்டு போதில் இருக்கான் ஐயா, இப்போதையும் அவனை விசாரிக்க முடியாது, நாளைக்கால அவனை விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே போலீஸு ராஜாங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கத்துக்கு ஒரே யோசனையாக இருக்குது, இது யார் பண்ணியிருப்பா, எதிரி கட்சியிலேருந்து எதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கத்துக்கு யோசனையாக இருக்கும். இந்த பக்கம் அப்போ தான் ஈஸ்வரிக்கு உயிரே வருது. நல்ல வெல்றா போஸு, அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவனே சரண்டர் ஆகிட சொல்லிட்டேன், இல்லை அப்படின்னா நீ மாட்டியிருப்பா போலீஸ்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லுவோம். இங்கே போஸ் வந்துட்டு ஆமாம்மா விட்டு தான் நானே மாட்டியிருப்பேன், அதுதான் அவனை போய் சரண்டர் ஆகி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜாங்கத்திட்ட, ஐயா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நாட்டு வெடிகுண்டு மூலமாக பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்துட்டு அமைச்சரோட குடும்பம் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரையும் உடனே கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே போலீஸ் வந்துட்டு ராஜாங்க சொல்கிறாங்க. அது ராஜாவும் வந்துட்டு அமைச்சரோட குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக அமுச்சு வைக்கலாம் பார்த்தேன், ஆனால் யாரோ ஒருத்தர் பண்ண தப்பால் அந்த நாட்டு வெடிகுண்டால் இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்கள சந்தோஷமாக அனுபவம் பார்த்தது ஆனால் கடைசி எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற போது எனக்கு வருத்தமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க வந்துட்டு அமைச்சரோட குடும்பத்தை அனுப்பிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் குடும்பம் இருந்தும் எல்லோரும் கிளம்பி போயிடறாங்க. இங்கே வந்துட்டு செல்லப்பா வந்துட்டு கிளம்பி போகிறதுக்காக எங்கள் ராஜாங்க கேட்குறாரு, சம்மந்தி நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னா நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்றும் ஈஸ்வரி பக்கத்தில் நின்றுட்டு உங்களை யாரும் இந்த வீட்டுக்குள்ளேயும் கூப்பிடல, ஏதோ அமைச்சர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பண்டிகை கொண்டாடணும், இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி ஒரு செய்ய சொல்லுவோம். அந்த பக்கம் தமிழுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, அப்பாவை வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே செல்லப்பா வந்துட்டு முகத்தை தொங்க போட்டுன்னு சரிங்க சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு இங்கே தமிழோட அவங்க அம்மாவும் செல்லப்பாவும் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு பிறகு மறுநாள் காலையில் இங்கே சனாசி ஒரு கால் வருது போலீஸ்கிட்டேருந்து, ஐயா இந்த மாதிரி நாங்கள் அந்த சரண்டான பர்சனை பிடிச்சி விசாரித்தோம், அவனை விசாரிக்கும் போது தான் அவன் நிறைய உண்மைகளை சொன்னான், உங்கள் வீட்டில் இருக்க யாரோ தான் அந்த நாட்டு வெடி வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் ஐயா அப்படி சொன்ன உடனே இங்கே சனாசி ரொம்ப ஷாக் ஆகிடுது. உடனே இங்கே சனாசி கால் லைன்லேயே வச்சுட்டு ராஜா எது சொல்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான் அந்த நாட்டு வெடியை வாங்கி வச்சுருக்காங்க அண்ணன் அப்படி சொன்னோன்னே இங்கே ராஜா வந்துட்டு என்ன சொல்கிறேன் அது யார் இது அப்படி கேது அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்லுவோம். உடனே இங்கே சன்னாசி வந்துட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அவன் கைதானா வந்துட்டு யாரோட பேர் சொல்கிறான், அப்படி யார் எங்கள் வீட்டை நாட்டு வெடியை வாங்கி வச்சுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே சன்னாசி வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லுவோம். உடனே எங்கள் போலீஸ் வந்துட்டு நாங்கள் விசாரித்து பார்த்தல இவன் போஸ் அப்படிங்கிற பேரில் யாரையும் சொல்கிறான், அது யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுவோம். என்னது போஸா, போஸ் வந்துட்டு எங்கள் வீட்டு பையன் தான் ஐயா, அவனா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சன்னாசி கேட்கும். ஆமாங்க இந்த கைதானம் வந்துட்டு அவன் அப்படி தான் சொல்கிறான், போஸ் தான் வந்துட்டு அது நாட்டு வெடியை வந்துட்டு வர வச்சார், அவர் தான் வந்துட்டு வீட்டில் வாங்கி வச்சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே சன்னாசிக்கு கோவம் ஒரு சைடு வந்து ஷாக் ஆகிடுது ரொம்பவும். இந்த விஷயம் ராஜாங்களுக்கு தெரிய வந்தோடனே ராஜாவும் கோவப்பட்டு போஸ் அப்படி பண்ணான், இவன் எதுக்கு அப்படி பண்ண போகிறான், எதுக்கு அவனுக்கு அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜாங்க ஒரு சைடு கோவப்பட்டேன். அந்த டைமில் சேது வந்துட்டு சேதுக்கிட்ட வரவும் சேதுக்கிட்ட வந்து சன்னாசி எல்லா விஷயம் சொல்கிறாரு. சேது இந்த மாதிரி நாட்டு வெடியை போஸ் தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கால் பண்ணி சொன்னா வா அப்படிங்கிற மாதிரி இங்கே சன்னாசி சேதுக்கிட்ட சொல்லுவோம். உடனே சேதுக்கு சரியான கோவம் வந்தது. உடனே சேது இங்கே வேகமாக போயிட்டு அங்கே அவுட் ஹவுஸில் இருக்க போஸை வந்து அடித்து இழுத்துன்னு வராரு. இழுத்து வந்துட்டு இங்கே ராஜாங்கம்மா நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்ச உடனே இங்கே போஸுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு கூட்டம் நிற்க வச்சிருக்கான் அப்படி ஒன்று. அதுக்கப்புறம் தான் இங்கே சேது சொல்கிறாரு, ஏண்டா போஸு உனக்கு ஏன்டா வீட்டில் இருக்கவங்க மேலே அவ்வளோ கோவம், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வீட்டிலேருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நீ வாங்கி வச்சே நாட்டு வெடி அதுலேருந்து அமைச்சர் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தருக்கோ இல்லை நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே சேது வந்துட்டு போஸோட கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிடறாரு. உடனே இங்கே சேது அடிக்க போகும்போது ஈஸ்வரி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. எதுக்கு இப்போ போஸ் அடிக்க போகிற சேது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி வந்துட்டு போஸை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேது சொல்கிறாரு, இவன் தான் நாட்டு வெடி வாங்கி வீட்டில் வச்சுருக்கான், போலீஸ் ஸ்டேஷனில் கைதான வந்துட்டு இவன் பேர் தான் சொல்லிட்டு இருக்கான், இவன் பண்ண வேலை தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சேது சொல்லுவோம். உடனே இந்த பக்கம் சனாசி வந்துட்டு இவன் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான், அவங்க அம்மா ஈஸ்வரி கூட்டுக்கலாம், நீ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஈஸ்வரிக்கு ஒரு சைடு பக்குன்னு ஆகிடுது, எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி ஒரு சைடு பயமாகிடுது. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் போஸை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இங்கே சன்னாசிக்கிட்ட வந்துட்டு ராஜாங்க கேட்குறாரு, சன்னாசி இவன் என்ன பண்ணா நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜாங்க வந்துட்டு சன்னாசி கேட்கவும். அந்த டைம் தான் தமிழ் உள்ளே வராங்க. தமிழ் உள்ளே வந்துட்டு ஏங்க இவர் பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தானோ, அது மட்டும் இல்லாமல் மலரகம் மேலே போட்டார் பார்த்தீங்களா ஒரு பழி, அது கூட உண்மையாக என்னன்னு தெரியல, அதுக்கான தண்டனையை நீங்கள் கொடுக்கணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்துட்டு ராஜாங்க சொல்லுவோம். ராஜாங்க தான் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம இப்போ பண்ண விஷயத்த மட்டும் ராஜாங்க கோவப்பட்டு நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சனாசி வந்துட்டு அண்ணா நான் என்னென்ன சொல்கிறது,
நீங்களே சொல்லுங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சனாசி வந்துட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு.